புகழ்ச்சியாக புகழ்ச்சியாக நாம் அனைவரையும் இந்த இன்னும் ஒரு தவக்காலத்தின் ஒரு நாள் காலை மீட்டிங்குக்காக நாம் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அஹ், இன்று நாங்கள் இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்த்தோம் என்றால் இயேசு பிறப்பின் முன்னறிப்பு அனன்சியேஷன் சொல்லுவோம். கப்ரியல் தூதனை இயேசு கடவுள் வந்து நாசரேத் என்னும் ஊருக்கு அனுப்பி மரியாளிடம் கூறுகின்றார். மரியாளிடம் கூறுகின்றார். அவர் செய்தியை அறிவித்தார். செய்தி அறிவிக்கின்றார். அவர் வாழ்த்துக்கள் என்று சொல்லி அந்த நேரம் அந்த வார்த்தையை கூறும்போது மரியாள் அவர் திடீரென்று அவர் குழப்பம் அடைந்தார். அந்த நேரத்தில் கப்ரியல் தூதன் கூறுகின்றார், அஞ்ச வேண்டாம் என்று. அதே போல் நான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷனின் நேரம் நான் கடவுளிடம் கேட்டேன். இந்த அஞ்ச வேண்டாம் என்ற வசனம் எனக்கு வந்தது. இந்த அஞ்ச வேண்டாம் என்ற வசனத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன். வளமையா இப்படியான திடீரென்று ஒரு பிரச்சனை இல்லாட்டி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தவுடன் நான் மிகவும் பயந்து என்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களுக்கு மத்தியில் போகும்போது நான் பயப்படுவேன். ஆனால் இந்த போன கிழமை நான் பிளான் பண்ணி இருந்தேன் 2-3 விடயங்கள். ஆனால் இந்த 2-3 விடயங்களும் திடீரென எனக்கு எகெயின்ஸ்டா நடந்து இந்த பிளான் எல்லாம் பிழைத்து விட்டது. ஆனாலும் அந்த நேரத்தில் நான் உண்மையாகவே ஒரு வித பயமும் இல்லாமல் நான் இறைவனிடம் நன்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். அந்த அஞ்ச வேண்டாம் என்ற வசனம் வந்தபோது இதுதான் என்னுடைய மனதுக்குள் வந்தது. நான் திடீரென்று அந்த சிச்சுவேஷனுக்காண்டி ப்ரே பண்ணி கொண்டிருந்தேன். அப்படி என்னுடைய அந்த வாழ்க்கை மாறியது. அதே போல் கப்ரியல் தூதனை நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர் இறைவன் கூறியதை தேவன் கூறியதை அப்படியே அவருடைய சித்தத்தை நம்பிக்கையுடன் போய் மரியாளிடம் அறிவித்தார். மரியாள் அந்த நேரத்தில் அவர் ஒரு கன்னிப்பெண், ஆனாலும் அவர் குழப்பம் அடைந்து இருந்தாலும் அவர் அந்த நேரத்தில் இறைவன் சொன்ன அந்த வசனத்தை கேட்டு அவர் அதுக்கு எதிராகாமல் அந்த நேரத்தில் அவர் ஆம் என்று சொன்னார். இந்த ஆம் என்று சொன்னது ஆக்சுவலி உலகத்தையே மாற்றி விட்டது. நீங்க இந்த ஆம் என்ற வசனம் இறைவனுக்கு அவர் எஸ் லார்ட் என்ற அந்த வசனத்தை சொன்னபடியே இந்த உலகமே மாறிவிட்டது. அதால் தான் இன்று கடவுள் பிறந்துள்ளார். இந்த ஆம் என்று சொல்வதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னென்றால் இந்த ஆம் என்று சொல்ல நான் ஆக்சுவலி ஜார்ஜ் என்னிடம் வந்து கேட்டார், நீங்க இந்த மெசேஜை ஷேர் பண்றீங்களான்னு. அப்ப அந்த நேரத்துல நான் சொன்னேன், நான் யோசிச்சு சொல்றேன்னு நான் பேசாம இருந்துட்டேன். பேருந்து திருப்பி ஜார்ஜ் கேட்க நான் சொன்னேன், இந்த வருடம் இல்லை, அடுத்த வருடம் நான் செய்கிறேன் என்று. ஆனால் பேருந்து நான் வென்ஸ்டே மீட்டிங்ல இருக்கோக்குள்ள ரிச்சி சொன்னார், நீங்க இந்த மெசேஜை கொடுங்க. அப்ப நான் அந்த நேரத்தில் கடவுளுக்காண்டு இந்த ஆம் என்ற வசனத்தை எடுத்து நான் இந்த மெசேஜை கொடுக்க ரெடியா இருந்தேன். அதே போல் மரியாள் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஆமன் எஸ் லார்ட்ன்றதை மிக முக்கியமாக சொல்ல வேண்டி வரும். நாங்கள் சேவை செய்யும் போது அதைத்தான் நான் பார்த்தேன். மற்றது மூன்றாவதாக இந்த நற்செய்தியில் நீங்க பார்த்தீங்கன்னா எலிசபெத் வந்து அவர் முதிர்ந்தவராக இருந்தாலும் அவரை கடவுள் அவருக்கு அந்த பிள்ளை பாக்கியத்தை முதிர்ந்த வயதிலும் கொடுத்தார். அதால் மனிதனால் இயலாதது, ஆனால் இறைவனால் முடியும். அதுதான் நான் அந்த இதை நான் யோசித்தேன். நான் என்னுடைய இந்த டெஸ்டமனியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நான் விரும்புகின்றேன். இதில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. என்னென்றால் நான் 8 வருடங்களுக்கு முன் நான் திருமணம் செய்து நாங்கள் ஒரு 6 மாதம் போன பின்பு எங்களுக்கு தெரிய வந்தது ஒரு டெஸ்டின் மூலம் எனது மனைவிக்கு பிள்ளை பாக்கியம் பெற முடியாதுன்றது. அந்த நேரத்தில் நாங்கள் இப்படியே டெஸ்ட் செய்து கொண்டிருந்த டெஸ்ட் அதனால் அவருக்கு பல காம்ப்ளிகேஷன் இருந்தது, கட்டிகள் இருந்தது. பேருக்கான டெஸ்ட் மூலமா இப்படி போய்கொண்டு இருந்தது. கடைசி 7.5 வருடமாக எங்களுக்கு
பிள்ளை பிறக்க முடியாமல் இருந்தால் சில டாக்டர் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பிள்ளை பிறக்காது, ஏனென்றால் உங்களுக்கு சில கம்ப்ளிகேஷன்ஸ் மூலம் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஐவிஎஃப் தான் உங்களுக்கு செய்யணும். ஆனால் உங்களுக்கு தெரியும், கேத்தலிக் சர்ச்சின் படி நாங்கள் ஐவிஎஃப் வந்து செய்ய முடியாது. அது வந்து கேத்தலிக் சர்ச்சுக்கு அகேன்ஸ்டானது. ஆகையால் நாங்கள் இப்படியே அந்த ஆப்ஷனுக்கு போகவில்லை. ஆனாலும் எங்களோடு பழகினவர்கள் அவர்கள் எங்களுக்கு ஐவிஎஃப்க்கு பணம் கூட தாரன்னு சொன்னாங்க, 25 லட்சம் கூட தாரம்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் அதை எடுக்கவில்லை, ஏனென்றால் அது கேத்தலிக் சர்ச்சுக்கு அகேன்ஸ்டாக இருந்தபடியா. இப்படியே போய்கொண்டு இருந்தது. ஐயுஐ என்ற ஒரு இதொன்று செய்த நாங்கள். அது வந்து 7 தரம் செய்து 7 தரமும் ஃபெயில். ஆனாலும் நாங்கள் விசுவாசத்தோடு 2 பேரும் இருந்த நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் கடவுளை அந்த வேர்சஸை நம்பிக்கொண்டிருந்த நாங்கள். அதென்ன நாங்கள் கடவுளுடைய வசனங்களை வாசித்து கொண்டிருந்த நாங்கள். எனது மனைவி எங்களுடைய அறையின் கதவில் அவர் இந்த வசனங்களை எழுதி ஒட்டி ஒவ்வொரு நாளும் தினமும் விசுவாசத்தோடு வாசித்து கொண்டிருந்தார். ஒன்றுதான் 1 பேதுரு 2:24, ரெண்டாவது வந்து ரோமன்ஸ் 8:11, மற்றது ஏசாயா 43:19. அப்போ இந்த 3 வசனங்களையும் இவர் தொடர்ந்து விசுவாசத்தோடு மன்றாடி கொண்டு வந்தார்கள். அப்போ டாக்டர்ஸ் என்னதான் சொன்னாலும் கடைசியாக எங்களுக்கு போன வருடம் செப்டம்பர் 19ஆம் தேதி எங்களுக்கு எனது மனைவி ப்ரெக்னென்ட் ஆயினா. இது கடவுளால் இயலாத, மனிதனால் இயலாத கடவுளால் இயலும் என்றதைத்தான் நாங்கள் நம்பினோம் இந்த நேரத்தில். ஆகையால் எலிசபெத் வயது முதிர்ந்து இருந்த நேரத்திலும் ஆசீர்வதித்த போல் நாங்களும் 7 வருடங்கள் இருக்க வேண்டிய இருந்தாலும் இறைவன் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தந்தார். அதால் நாங்கள் உண்மையாகவே கடவுளோடு இருக்கும்பொழுது எங்களுக்கு எந்த ஆசீர்வாதமும் வரலாம். அது என்ன சூழ்நிலையாகவும் இருக்கலாம். சிலவேளை அது நீங்கள் ஒரு பண பிரச்சனைகளால் போகலாம், இல்லாட்டி எந்த பிரச்சனைகளால் போயிருந்தாலும் கடவுளை நீங்கள் பிடித்து கொண்டு இருந்தால் கடவுளின் அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஆகையால் நான் உங்கள் அனைவரையும் விசுவாசிக்க சொல்கின்றேன். இறைவனின் விசுவாசத்தோடு இருக்க சொல்கிறேன். நாங்கள் இதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கப்ரியேல் போல் நாம் இறைவனின் வார்த்தையை மற்றவர்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும். அதனால் சமுதாயத்துக்கு போய் அறிவிக்க வேண்டும். மரியாதை போல் எந்த நேரம் ஆம் என்று இறைவனுக்கு ஆம் சொன்ன போல் நாமும் இறைவனுக்கு அந்த எஸ் லார்ட் என்று போய் சேவை செய்ய வேண்டும். மற்றது வயதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறைவன் முடிவெடுத்தால் அது எதுவும் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை எங்களிடம் இருக்க வேண்டும். அதுதான் நான் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் மூலமாக நான் எடுத்த விடயங்கள். நான் இதை இறைவனுக்கு புகழ் சொல்றேன். நன்றி இயேசுவே, நன்றி தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Jesus. நன்றி தேவனே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தேவனே, நன்றி இயேசுவே, நன்றி தேவனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Jesus. நாங்கள் ஒரு கணம் எங்கள் கண்களை மூடி இந்த நேரம் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தை, இன்று பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த அனுபவத்துக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு உம்முடைய சித்தப்படியே ஆகுக என்று சொல்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற இடர்கள், பிரச்சனைகள், கலக்கங்களுக்கு நடுவில் அந்த பிரச்சனையின் கட்டுப்பாடு எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அதிகமாக நினைக்கிறோம். அதனால் நாங்கள் இந்த ஆம் என்ற பதிலை சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா நாங்கள் ஆம் என்று சொல்லிட்ட ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை தலைகீழ மாத்திருவாரோ, நான் இந்த உலகத்துல வாழ்கின்ற வாழ்க்கையை என்னுடைய ஆண்டவர் மாத்தி என்னுடைய விருப்பங்களை எல்லாம் மாற்றி எனக்கு பிடிச்சவற்றை எல்லாம் எடுத்துட்டு அவர் பிடிச்சவற்றை செஞ்சிடுவாரோ அப்படின்ற பயம் இருக்கு. அது போல அவர் இறைவன் என்கிறத நம்புறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. ஏனென்றால் நாங்க சாதாரணமாவே லாஜிக்கல் மைண்ட்ல திங்க் பண்ற இது எப்படி ஆகும் அப்படிங்கிறது, மாதா எப்படி ஆகும் என்று கேட்ட அந்த கேள்விய நாங்க உலகமயப்படுத்தி கேட்கிற மக்களா இருக்கிறோம். அதனால எங்களுக்கு ஆண்டவர்கிட்ட சரணடைகிறது, நாங்கள் சரெண்ட என்று சொல்லும் போது, இன்று
நிக்சன் அண்ணா சொல்லிக் கொண்டது போல, நிக்சன் அண்ணா சொன்னது போல, உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று அவர் மேல நம்பிக்கை வைத்து 8 வருஷமா காத்து கொண்டிருந்த அந்த இருவர், அவருடைய ப்ராமிசஸ், ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளை எழுதி வைத்து கொண்டு ஆண்டவருக்காக காத்திருந்தது அந்த இருவருடைய விசுவாசம் இன்று எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நிக்குது. எங்களுடைய வாழ்க்கையில மாறாத, வாழ்க்கையில இதுக்கு பிறகு நல்லது நடக்காதுன்னு நினைக்கிற, எங்களுடைய வாழ்க்கையின் திசைய மாற்றாத நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. எங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு இல்லாத, ஹோப் இல்லாத, எதிர்நோக்கு இல்லாத நிறைய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அந்த எல்லா இடத்திலையும் எங்களுடைய இதயத்தில் இந்த சொல்ல வேண்டிய ஆம் என்கிற பதில சொல்வதற்காக ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் எங்களுக்கு மேக்சிமம் எங்ககிட்ட இருந்து அதிகமா கேட்கிறது என்ன என்றா, எல்லா சந்தர்ப்பங்களுக்கு நடுவில், நான் ஒரு பெரிய புயலுக்கு நடுவுல இந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில போய்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கலக்கம் இருக்கலாம். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத கலக்கம் இருக்கலாம். அல்லது வாழ்க்கையில காலங்காலமாக படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள் இருக்கலாம். இன்று நாங்கள் முழந்தாள் படிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். எப்படி அந்த கன்னி மரியாள் இத உலகத்துல அவ இதுக்கு சரி என்று சொன்னா, அந்த மாதாவுக்கு எவ்வளவு, அந்த கன்னி பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய தாக்கம், அதிலிருந்து எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட போகுதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் தேவதாய் இறைவனை நம்புறா. அந்த நம்பின மகளுக்கு தந்தை கொடுத்த பரிசு தான் இறைவனுடைய அன்னை அப்படின்னு இன்று முழு கத்தோலிக்க உலகமும் அவரை பாராட்டி, அவரை புகழ்ந்து, இது முழு கத்தோலிக்க உலகமும் பரிந்துரைக்காக அந்த அம்மாவை கூப்பிடுது. நிறைய பேர் நிறைய விஷயம் சொன்னாலும் அந்த தேவத்தாய்ந்த வல்லமைய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காண்கிறோம். அருள் நிறைந்த மரியே என்று சொல்ற நேரம் அவளுடைய அருள் அப்ப குன்றி போயிரும் என்று மரியாள் நினைச்சிருந்தா. நான் இதை ஏத்துக்கொண்டா யோசேப்பு என்ன சொல்லுவார், இதை நான் ஏத்துக்கொண்டா இந்த உலகம் என்ன சொல்லும், நான் இருக்கிற நகரம் என்ன சொல்லும், நான் இருக்கிற இடம் என்ன சொல்லும். ஏனென்று அவங்க இந்த காலத்துல போல அல்ல, அந்த காலத்துல கல்லெறிஞ்சு கொள்ளக்கூடிய நிலைமை கூட இருந்தது, தகாத உறவுகள் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லி. ஆனா இது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தேவதாய் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உடைய சித்தத்தின்படி எனக்காகட்டும், நான் ஒரு அடிமை என்று அதை சொல்லுறதுக்கான தைரியம் உங்களுக்கும் எனக்கும் இன்று கிடைக்குமாறு நாங்கள் வேண்டுவோம். இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகம் இது நடக்காது என்றால் சொன்னாலும் சரி, வைத்தியர்கள் அன்றைக்கு இது நடக்காது என்று சொல்லும் போது, இன்று நிக்சன் அண்ணா சொன்ன அந்த தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் அவர் எவ்வாறு இயேசு மேல, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அது போல நடக்க முடியாத விஷயங்களை செய்யக்கூடியவர் எங்களுடைய ஆண்டவர். அசாத்தியங்களை சாத்தியம் பண்ணக்கூடிய எங்களுடைய ஆண்டவர். அதனால நாங்கள் அந்த ஆண்டவரை நம்புவோம். தேவ தாயாருக்கு மகிமை அவர் இந்த உலகத்தில் வாழும் போது கிடைக்கல. சில நேரம் நாங்கள் நினைக்கிற நேரத்துல, நினைக்கிற தருணத்துல நாங்கள் ஆம் என்று சொன்ன பிறகு அதற்கான பதில் இந்த உலகத்துல கிடைக்காமல் இருக்கலாம். ஆனா தேவ தாய் ஜேசுவ வளர்த்த போது கூட அவர் இறைவன் தாய் என்கின்ற அந்த அகங்காரம் அவர்கிட்ட ஒரு நேரம் கூட இருக்கல. அவர் பணிந்திருந்தார், இறைவனுக்கு பணிந்திருந்தார். அது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, இன்று எங்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிடத்துல இருக்கிற பிரச்சனைகளை, கலக்கங்களை நேரம் நினைச்சு பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில தீராத வியாதிகள், மாற்ற முடியாத அடிமைத்தனங்கள், மாற்ற முடியாத நபர்கள் இருக்கலாம், மாற்ற முடியாத வாழ்க்கை சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் இருக்கலாம், எங்களுக்கு பதில் கிடைக்காத பல்வேறுபட்ட இறுக்கங்கள் இருக்கலாம். எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய பெற்றோர், என்னுடைய கணவன், மனைவி, இவர்களுடைய போக்கை என்னால மாற்ற முடியாமல் இருக்கலாம். இந்த கணவனோ மனைவியோ திருமணத்துக்கு அப்பால் சென்றிருக்கலாம். குடிப்பழக்கங்களுக்கு அடிமையான எத்தனையோ பேர் இருக்கிறார்கள்.
பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவிக்கின்ற, வேதனைகளை அனுபவிக்கின்ற, எல்லோராலும் தூற்றப்படுகின்ற, தன்னுடைய இச்சைகளையே கட்டுப்படுத்த முடியாத எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கலாம். நாங்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். எங்களுடைய தொழில் செய்கின்ற இடங்கள்ல எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். எங்களுடைய கல்வி கற்கின்ற இடங்கள்ல பிரச்சனைகள் இருக்கலாம். எங்களால இயலாத நிறைய விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நாங்கள் இந்த நேரத்துல அந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் மத்தியில ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், இந்த எல்லாவற்றினதும் முடிவு, அதை எடுக்கிற உரிமையை உங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய சித்தப்படியே என்னுடைய வாழ்வில் ஆகட்டும், என்னுடைய சித்தப்படியே இந்த பிரச்சனைக்கு உம்முடைய சித்தப்படியே நீர் உம்முடைய பதிலை இந்த பிரச்சனைக்குள்ள எனக்கு கொடும். ஏனென்றால் எனது பதில் அல்ல, உம்முடைய பதிலை நான் ஏற்று தலை சாய்க்கிறேன். என்னுடைய ஃப்ரீவில் இந்த பிரச்சனைக்குள்ளால எனக்கு இருக்கின்ற முடிவெடுக்கின்ற உரிமையை முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு முழுமையான உரிமையை உமக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று நாங்கள் ஆண்டவருக்கு சொல்ல, ஆண்டவர் இன்று எங்களை அழைத்து நிற்கின்றார். எங்களுடைய பிரச்சனைகளின், எங்களுடைய வேதனைகளின், கலக்கங்களின் உரிமைகளை கொடுத்துவிட்டு ஒரு விடுதலையின் மீட்பின் மக்களாக வாழ இந்த தவ காலத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதனால் நாங்கள் ஆண்டவருக்கு எங்களுடைய இதயங்களை முழுமையாக ஒப்படைத்து, எங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக ஒப்படைத்து, இந்த நேரத்தில் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நான் சுமந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய சூழ்நிலையின் முழுமையான உரிமையை உமக்கு கொடுத்து, தேவனே உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று மரியாள் சொன்னது போல நானும் உமக்கு சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் சித்தப்படியே ஆகட்டும், இந்த பிரச்சனையிலும் உமது சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து நிற்கின்றார். நாங்கள் அந்த உரிமையை கொடுத்த பின் எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் இந்த கஷ்டமான பாதையினூடாக உங்களதும் எனதும் கரங்களை பிடித்து கொண்டு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து செல்வேன் என்ற வாக்குறுதியை இந்த காலை பொழுதில் தருகிறார். அந்த பிரச்சனைகள் அல்ல, நீங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகள் அல்ல, அவற்றிற்கும் மேலான ஆண்டவன் நான். என்னுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வெளிப்படும் என்று அந்த ஆண்டவர் சொல்லி நிற்கின்றார். உங்களையும் என்னையும் கரங்களை பிடித்து இந்த பயணத்தை அழைத்து செல்ல காத்திருக்கிறார். உயர் மலையோ சமவெளியோ எல்லா இடத்திலும் இறைவனாயிருக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் கரங்களை பிடித்து அழைத்து செல்வேன் என்று இந்த காலை பொழுதில் வாக்குறுதி அளிக்கிறார். அந்த வாக்குறுதியை நாம் எங்களுக்கு தந்ததற்காய் அந்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை புகழ்கிறோம் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேவனே. இந்த வாக்குறுதிக்காய் நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து ரட்சித்தரலும். ஆமென். புகழ்ச்சியா